வெல்கம் டு ஜேடிஎஸ் டியூட்டோரியல். இந்த வீடியோக்கான டாபிக் என்னென்னா கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர். கிராஃப் ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ட்ரீயை போலவே இதுவும் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். ட்ரீயில் ரூட் நோடு அப்படின்னு சொல்லி ஒரு யூனிக்கான நோடு இருக்குது. அந்த மாதிரி கிராஃபில் ரூட் நோடெலாம் எதுவும் இல்லை. ட்ரீயில் நோட்ஸ் அப்படின்றத கிராஃபில் என்ன சொல்லுவோம், வேர்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கனெக்ட் ஆகிற பாயிண்டர்ஸ்லாம் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரீயில் இருக்க மாதிரி லிமிட்டேஷன் கிராஃபில் எதுவும் கிடையாது. அது என்னன்னு பார்த்தா, ஒரு நோடுக்கு இத்தனை பாயிண்டர் தான் இருக்கணும், இத்தனை கனெக்ஷன் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிராஃபில் எந்த லிமிட்டேஷனும் கிடையாது. ஒரு வேர்டெக்ஸும் பார்த்தா மல்டிப்புள் எட்ஜஸை வச்சுருக்கோம். இதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சைக்கிள் ஃபார்மேஷனில் கொண்டு வரலாம். அதாவது நான் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணி ஜீரோலேயே முடித்தேன்னா எனக்கு ஒரு சைக்கிள் ஃபார்மேஷன் கிடைக்கும்ல. அதை கிராஃபில் என்னால் பண்ண முடியும், ஆனால் ட்ரீயில் பண்ண முடியாது. கிராஃபில் அட்ஜசன்சி எப்படி கண்டுபிடிப்போன்னா, ஒரு வேர்டிக்ஸோட எட்ஜஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி அதை வச்சு தான் அட்ஜசன்சி கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 வேர்டிக்ஸ் இருக்குது, அதோட எட்ஜஸ் எத்தனைன்னு பார்த்தா 3. அது 4ஓட கனெக்ட் ஆகிருக்கு, 1ஓட கனெக்ட் ஆகிருக்கு, 2ஓட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது 3ஓட அட்ஜசன்சின்னா 3 தான் நம்ம சொல்லணும். கிராஃப் எந்தெந்த ஃபீல்டெலாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் ப்ராப்ளம் சால்விங்க்கும் யூஸ் ஆகுதுன்னா, சோஷியல் நெட்வொர்க்கிங்கில். சோஷியல் நெட்வொர்க் அப்படின்னும் போது ஒரு பர்சனையும் வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பை எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்காரிதம் என்ன பண்ணனா, சஜஷன் லிஸ்ட்டில் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டெல்லாம் சஜஷன் லிஸ்ட்டில் காட்டும். இதனால் என்ன ஆகும்னா, அந்த நெட்வொர்க்கை அந்த பர்சனுக்கு சஸ்டெயின் பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு மேப் அண்ட் நேவிகேஷன். மேப் அண்ட் நேவிகேஷன் பார்த்தா ஒரு லொக்கேஷன்லேயும் நம்ம வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கனெக்ட் ஆகிற ரோட்ஸ் எல்லாம் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அல்காரிதம் மூலயமா, இந்த கிராஃப் அல்காரிதம் மூலயமா ஷார்ட்டஸ்ட் ரூட்டை மேப்பில் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இன்டர்நெட்டில் கிராஃபோட யூஸ் என்னென்னா, வெப்பேஜஸ் இருக்கும். அந்த வெப்பேஜஸ்லாம் எந்த ஹைப்பர் லிங்க்கோடு கனெக்ட் ஆகிருக்கு, அந்த ஹைப்பர் லிங்க்ஸ் எல்லாம் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெப்பேஜஸ்லாம் வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிராஃப் மூலயமா ஈஸியாக ஹைப்பர் லிங்க்கோட வெப்பேஜை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பயாலஜிலன்னு பார்த்தோன்னா, நியூரல் நெட்வொர்க் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். நியூரல் நெட்வொர்க்னால் நர்வ் சிஸ்டம். அந்த நர்வ் சிஸ்டம் எங்கெங்கே கனெக்ட் ஆகிருக்கு அந்த மாதிரியான விஷயத்துக்காகவும், அப்புறம் இந்த டிசீஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும், எந்த ஆர்கன்ஸ்க்கெலாம் ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்காகவும் பயாலஜியில் கிராஃபை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஃப்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று வெயிட்டட் கிராஃப். இந்த கிராஃபில் பார்த்தோன்னா, இதுதான் எட்ஜஸ்ஸு. இந்த எட்ஜஸில் ஏதோ சம் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த வேல்யூஸ் எதோ குறிக்கும்னா, ஒரு வேர்டெக்ஸோட கெப்பாசிட்டியோ இல்லை டிஸ்டன்ஸையோ டைமையோ பற்றி குறிக்கலாம். அதாவது அந்த கிராஃபை பொறுத்து அந்த வெயிட்டட் மாறுபடும். சப்போஸ் அது மேப்பாக இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸை சொல்லலாம். இல்லை வேறு எதாவது ஒர்க்கை பற்றி சொல்லணும்னா, இந்த டைம்குள்ளே முடிக்கணும், அந்த டைமை பற்றி சொல்லலாம். வேறு எதாவது திங்ஸை பற்றி சொல்லணும்னா, இவ்வளோ கெப்பாசிட்டியில் இந்த திங்ஸ் இருக்குது, இதுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அந்த கிராஃபை பொறுத்து அந்த வெயிட்டட் மாறுபடும். கனெக்டட் கிராஃப் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இது ஒரு சப்கிராஃப், இது ஒரு சப்கிராஃப். இது ரெண்டுத்தையும் நான் இங்கே ஒரு லைன் கொடுத்து இங்கே ஒரு லைன் கொடுத்து கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போது அதுதான் கனெக்டட் கிராஃப். அதாவது இதை நம்ம என்ன சொல்லுவோம், சிங்கிள் ஐசோலேட்டட் வேர்டிக்ஸஸ். இதுவும் சிங்கிள் ஐசோலேட்டட் வேர்டிக்ஸஸ் சொல்லுவோம். இல்லைனா சப்கிராஃப்னு கூட சொல்லலாம். அதாவது நான் 2-3 சப்கிராஃபை ஒன்றா கனெக்ட் பண்ணேன்னா அதுதான் கனெக்டட் கிராஃப். இங்கே பார்த்தோன்னா, இந்த வேர்டிக்ஸும் அதாவது எல்லா வேர்டிக்ஸும் ஏதோ ஒரு வேர்டிக்ஸோட எட்ஜஸ் மூலமா கனெக்ட் ஆகிருக்கும். அது எந்த விதத்தில் வேணால் இருக்கலாம். அதை தான் கனெக்டட் கிராஃப் அப்படின்றோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைரக்டட் கிராஃப். டைரக்டட் கிராஃபை டைகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா, அந்த திங்கோட ஹைரார்கியையோ இல்லை ஃப்ளோவையோ ரெப்ரசன்ட் பண்ணும். இது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இந்த கிராஃப் இருக்கா, இந்த கிராஃபில் ஒரு வேர்டெக்ஸ்க்கும் இன்னொரு வேர்டெக்ஸ்க்கும் இடையில நமக்கு என்ன சொல்லுவோம்,
எட்ஜஸ் இருக்கா, அந்த எட்ஜஸில் அந்த டைரக்ஷனில் ஆரோ மார்க்கோடு இருக்குது பாருங்கள். சிம்பிளாக இல்லாமல் ஆரோ மார்க்கோடு இருக்குது. இதுதான் வந்து டைரக்ஷன் சொல்லுவோம். அந்த டைரக்ஷன் வந்து எந்த ஃப்ளோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோம். அதாவது டி எடுத்துட்டோன்னா டிலேருந்து ஏக்கு போகணும், ஏலேருந்து சிக்கு போகணும், அப்புறம் ஏ வந்து பிக்கு போகலாம். இந்த மாதிரி இந்த டைரக்ஷனோடு இருக்கிறது தான் டைரக்டட் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைரக்டட் சைக்ளிக் கிராஃப் அண்டு அன்டைரக்டட் சைக்ளிக் கிராஃப். இந்த கிராஃப் பார்த்தோன்னா டைரக்ஷனில் இருக்குது. அதாவது இந்த எட்ஜஸில் வந்து நமக்கு டைரக்ஷனை சொல்லுது. நான் வந்து இங்கே பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடி இப்படியே வந்து பியில் முடித்தேன்னா எனக்கு வந்து ஒரு சைக்கிள் ஃபார்மேஷன் கிடைக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், டைரக்டட் சைக்ளிக் கிராஃப் அப்படின்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அன்டைரக்ஷன். இந்த கிராஃபில் டைரக்ஷனே சொல்லலை, இருந்தாலும் நான் வந்து சைக்ளிக் ஃபார்மேஷனில் கொண்டு வரலாம். நான் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3, 4, 5 மறுபடியும் 2ல் வந்தேன்னா எனக்கு ஒரு சைக்ளிக் ஃபார்மேஷன் கிடைக்குது. அதனால் நான் இதை என்ன சொல்கிறேன், அன்டைரக்டட் சைக்ளிக் கிராஃப் அப்படின்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லூப் கிராஃபை நம்ம செல்ஃப் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்டெக்ஸ் ஏ பார்த்தோன்னா அதோட எட்ஜு வந்து ஏல ஸ்டார்ட் ஆகி ஏலையே முடியுது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், லூப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தோன்னா இந்த லூப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு எட்ஜஸ்லேயே ஸ்டார்ட் ஆகி ஒரு எட்ஜஸ்லேயே முடியும். கொஸ்டினில் பார்த்தோன்னா நமக்கு லூப் கிராஃபுக்கு எத்தனை எட்ஜஸ் அப்படின்னு கூட வரும். அதாவது அந்த வெர்டெக்ஸ்க்கு எத்தனை எட்ஜஸ்னால் ஒரு எட்ஜஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டென்ஸ் கிராஃப் அண்ட் ஸ்பார்ஸ் கிராஃப். டென்ஸ் கிராஃப் அப்படின்னும் போது இதில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்குல்ல, அதாவது எவ்வளோ கனெக்ட் ஆக முடியுமோ அவ்வளோ கனெக்ட் ஆகும். அதை என்ன சொல்லுவோன்னா அந்த எட்ஜஸ் கேல்குலேஷன் n² அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பார்ஸ் கிராஃப் அப்படின்னும் போது மினிமம் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதோ கேல்குலேஷன் எப்படி இருக்கும்னா என்னும் போது எவ்வளோ வேர்டெக்ஸ் இருக்கோ அந்த கிராஃபில் அந்த வேர்டெக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்குள்ளே தான் அந்த எட்ஜஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். இப்போ ஸ்பார்ஸ் அப்படின்னாவே என்ன பண்ணோம், ஜீரோஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டோம். அதாவது கனெக்ஷனை கம்மி பண்ணுறது தான் ஸ்பார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டென்ஸுன்னும் போது எவ்வளோ மேக்ஸிமம் கவர் ஆக முடியுமோ அவ்வளோ கவர் ஆகும். கிராஃபோட டைப்ஸ்லாம் பார்த்தோம். கிராஃப்னால் என்னென்னா நமக்கு தெரியும், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்புன்னு தெரியும். இது என்ன பண்ண போகுது, மெமரியை ஒரு ஆர்கனைஸ் பண்ண போகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண போகிறோன்னா நம்ம அந்த இடத்துல கிராஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோன்னா முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணணும், நம்ம எந்த டைப்ஸ் ஆஃப் கிராஃபை யூஸ் பண்ண போகிறோம், நம்ம அப்ளிகேஷனுக்கு எது இங்கே சூட் ஆக போகுது அதெல்லாம் வந்து முன்கூட்டியே நம்ம டிசைட் பண்ணிவிடுவோம். அதாவது இப்போது நம்மளுக்கு எவ்வளோ மெமரி ஃபேஸ் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இந்த கிராஃப் தான் நமக்கு சூட் ஆக போகுதுன்னு ஃபஸ்ட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிடணும். அது வந்து எவ்வளோ ஃபாஸ்டராக மேனிப்புலேட் பண்ணணும். இப்போது நம்ம இந்த டைப்ஸில் தான் நம்ம ரன் பண்ண போகிறோன்னா அந்த ப்ரோக்ராமை, அப்போ எவ்வளோ ஃபாஸ்டராக இருக்கும். அது வந்து வெயிட்டட் கிராஃப் யூஸ் பண்ணலாமா இல்லை டைரக்டட் கிராஃப் யூஸ் பண்ணலாமா, அது வந்து எவ்வளோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ப்ரோக்ராமருக்கு. அந்த மாதிரிலாம் முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், டிசைட் பண்ணிடணும். அதாவது கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோன்னா முன்னாடியே டிசைட் பண்ணிடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கிராஃபை எந்த டைப்பை நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா அதை வந்து மெட்ரிக்ஸ் மூலயமா நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோமா இல்லை லிஸ்ட்டு மூலயமா ரெப்ரசன்ட் பண்ண போகிறோமான்னு முன்னாடியே நம்ம முடிவு பண்ணணும். அதுதான் நம்ம மெட்ரிக்ஸ் அட்ஜசன்சி மெட்ரிக்ஸ் கிராஃப் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம், இல்லைனா அட்ஜசன்சி லிஸ்ட் கிராஃப் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு கிராஃபை வந்து அரேயில் 2D அரேனா வந்து மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட்டில் பண்ண போகிறோமா அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அட்ஜசன்சி மெட்ரிக்ஸ் கிராஃப் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோன்னா 2Dயில் வந்து 2 டைமென்ஷன் அரேயில் நான் எப்படி இந்த அன்டைரக்டட் கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோன்னு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா இண்டெக்ஸ் வந்து IJ அப்படின்றேன். ஏன்னா ஐயெல்லாம் நான் ஃப்ரம் வேர்டிக்ஸாகவும் ஜேவெல்லாம் 2 வேர்டிக்ஸாகவும் நான் மென்ஷன் பண்ணுறதால I, J அப்படின்றேன். அதாவது எனக்கு 4 ரோ இருக்கணும், 4 காலம் இருக்கணும் இந்த 2Dயில். அதாவது மெட்ரிக்ஸில் இப்போ நான் ஏவை எடுத்துக்கிறேன். ஏவை வந்து லூப்பான்னு சொல்லி செக் பண்ணுறேன், லூப் கிராஃபான்னு செக் பண்ணுறேன். லூப்னா என்ன, அந்த வெர்டிக்ஸு அதோடவே வந்து நமக்கு எட்ஜு இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். எட்ஜு அந்த மாதிரி எதுவுமே இல்லை.
அதனால் பியோட கனெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன். எட்ஜ் இருக்குது. அப்போது சியோட பார்க்குறேன் இருக்குது. டியோட பார்க்குறேன் இருக்குது. அப்போது அங்கெல்லாம் நான் 1 1ன்னு என்ட்ரி பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பியை பார்க்குறேன். பியில் பார்த்தோன்னா 1ஓட அதோட எட்ஜ் இருக்கான்னு பார்க்குறேன். ஆமாம் இருக்குது. அப்போ அட்ஜசன்சினா 1, அட்ஜசன்சி இல்லைன்னா 0ன்னு போட போகிறேன். பியோடவே செல்ஃப் லூஃபான்னு பார்க்குறேன். அது இல்லை. அப்போ 0ன்னு என்ட்ரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கு அட்ஜசன்சியான்னு பார்க்குறேன். ஆமாம் 1ன்னு என்ட்ரி போடுறேன். அப்புறம் சியை பார்க்குறேன். சி வந்து ஏயோட கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன். ஆமாம் 1 என்ட்ரி பண்ணுறேன். அதுக்கப்புறம் பியோட இருக்கான்னு பார்க்குற கனெக்ஷன். ஆமாம் இருக்குது. 1 என்ட்ரி பண்ணுறேன். மீதி எல்லாம் எனக்கு 0 0ன்னு என்ட்ரி பண்ணுறேன். அப்புறம் டியை பார்க்குறேன். டியில் ஏவோட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. செல்ஃப் லூப்பும் இல்லை. அதனால் 0 0ன்னு மீதி எல்லாம் வந்து என்ட்ரி பண்ணிடுறேன். இப்படி தான் வந்து மெட்ரிக்ஸில் என்ட்ரி ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டைரக்டட் வெயிட்டட் கிராஃப். அப்படின்னா டைரக்டடும் மென்ஷன் ஆகிருக்கும் இந்த கிராஃபில், வெயிட்டடும் இருக்கும். அதே மாதிரி தான் அட்ஜசன்சியை நான் இப்போ செக் பண்ணுறேன். அட்ஜசன்சின்னும் போது எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு எட்ஜஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஒரு வெர்டிக்ஸ் எடுத்தேன்னா அது எதெல்லாம் எட்ஜஸ் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறேன். ஏவை எடுக்கிறேன். ஏல பார்த்தோன்னா பியோட அது கூடவே செல்ஃப் லூப்பான்னு பார்க்குறேன். இல்லை. அப்போ 0ன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பியோட டைரக்டர் இருக்கான்னு பார்க்குறேன். ஆமாம் இருக்குது. எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்தா 3. அப்போது 3ன்னு என்ட்ரி பண்ணுறேன். சியோட டைரக்டர் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். ஆமாம் இருக்குது. அப்போது என்ன வெயிட்டுன்னு பார்க்குறேன். 2. அதை என்ட்ரி பண்ணிடுறேன். அப்புறம் டியோட அட்ஜசன்சி இல்லை அதுக்கு, அதனால் 0ன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். இதே மாதிரி தான் பிக்கும் பார்க்குறேன். பியில் வந்து எங்கேயும் டைரக்டடும் இல்லை, அட்ஜசன்சியும் இல்லை. ஏன்னா பியிலேருந்து எந்த டைரக்ஷனும் போகல. பிக்கு தான் வருதே தவிர பியிலேருந்து எந்த டைரக்ஷனும் போகல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 0 0ன்னு என்ட்ரி பண்ணிடுறேன். சியை எடுக்கிறேன். சியில் பார்த்தோன்னா ஏவோட கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அதாவது அட்ஜசன்சி இருக்கான்னு பார்க்குறேன். அட்ஜசன்சி சிக்கு கிடையாது. அதுக்கப்புறம் பியை பார்க்குறேன். பியில் சிக்கு அட்ஜசன்சி இருக்குது. ஆமாம். வெயிட்டட் பார்த்தா 1. அப்புறம் சியோடவே சிக்கு இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை. அப்புறம் டியோட அட்ஜசன்சி இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை. அதுக்கப்புறம் டி பார்க்குறேன். டியில் வந்து ஏக்கு மட்டும்தான் அட்ஜசன்சி இருக்குது. மீதி எல்லாத்துக்கும் 0 0. டி செல்ஃபும் கிடையாது. அதனால் 0 0 தான் வரும் என்ட்ரி. இப்படி தான் டைரக்டட் வெயிட்டட் கிராஃப் வந்து மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆகும். 2D ரெப்ரசன்டேஷனில் கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணும் போது நமக்கு என்ன ஆகும்னா, மெமரி ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஏன்னு சொன்னோன்னா, இப்போ ஒரு கிராஃப் வந்து ஸ்பார்ஸ் கிராஃபாக இருக்குன்னா அதை கொண்டு போயிட்டு நம்ம 2Dயில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா, அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா 0 என்ட்ரி நிறைய வரும். ஸ்பார்ஸ் அப்படின்னாவே என்னென்னா 0 என்ட்ரி நிறைய இருக்கான்னு கண்டுபிடிக்கும். அதுதான் வந்து ஸ்பார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 0 என்ட்ரி நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2Dயில் பண்ணோன்னா அது வந்து நமக்கு மெமரி வேஸ்டேஜை தான் கொண்டு போய்விடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட்டில் ரெப்ரசன்டேஷன் பண்ணும்போது நமக்கு மெமரி ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். அப்போது ஸ்பார்ஸ் கிராஃப்னால் என்னென்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மினிமல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் தான் இருக்கும் அதில். அதாவது எண்ணுக்கு மேலே தாண்டாது. அந்த வேர்டெக்ஸஸ் எவ்வளோ இருக்கோ அந்த நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அப்போது அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், லிஸ்ட்டில் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸ்பார்ஸ் கிராஃபாக இல்லாத போது நமக்கு 2D ரெப்ரசன்டேஷன் பெஸ்ட்டாக தான் இருக்கும். சப்போஸ் அது ஸ்பார்ஸ் கிராஃபாக இருந்துச்சுன்னா லிஸ்ட்டு தான் நமக்கு பெஸ்ட்டு. அப்போது கொஷினில் கேட்பாங்க, ஸ்பார்ஸ் கிராஃபுக்கு எது பெஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம லிஸ்ட்டு தான் சொல்லணும். இப்போது அட்ஜசன்சி லிஸ்ட் அப்படின்னு எடுத்தோன்னா கிராஃப் ரெப்ரசன்டேஷனுக்கு இப்போ நம்ம மெட்ரிக்ஸில் பார்த்தோன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அது 2Dயால், அதாவது 2 டைமென்ஷன் அரேவால் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன சொல்லுவோம், அதில் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா 1ன்னு என்ட்ரியில் சொல்லுவோம், இல்லைனா 0ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த 0ன்னு சொல்கிறோம்ல, அப்போது அந்த மெமரி வந்து வேஸ்ட்டு தானே. ஏன் சொல்லணும், அதை கனெக்ஷனில் இல்லைன்னா சொல்ல வேண்டியது இல்லைல்ல. இப்போ லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது கிராஃபை கனெக்ஷனை மட்டும்தான் சொல்ல போகிறோம். அதாவது அந்த வெர்டிக்ஸ் வந்து எந்த எட்ஜஸோடு கனெக்ட் ஆகிருக்கு, எந்த வெர்டிக்ஸோடு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற அந்த எட்ஜஸை மட்டும்தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். மீதியை வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல. அதனால் மெமரி ஸ்பேஸ் வந்து நமக்கு என்ன ஆகும், சேவ் ஆகும். அதை தான் சொல்கிறோம் நம்ம இங்கே. ஸ்பார்ஸ் கிராஃப் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா நமக்கு லிஸ்ட்டு வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்.
ஏன்னா நம்ம ஸ்பாஸ் மெட்ரிக்ஸ் அப்படின்னாவே என்னென்னா 0 என்ட்ரியே வராது. அதில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் சொல்ல போகிறோம். அதனால தான் வந்து இங்கே வந்து ஸ்பாஸ் கிராஃப் வந்து பெஸ்ட்டு, லிஸ்ட்டுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அட்ஜசன்சி லிஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே வந்து அன்டைரக்டட் கிராஃப் இருக்குது. இதில் எத்தனை வெர்டிக்ஸ் இருக்குன்னா நமக்கு 4 வெர்டிக்ஸ் இருக்குது. அதனால் நான் ஒன்றுத்துக்கும் லிஸ்ட்டை வந்து அரேவை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதால நான் ஒரு வேர்டிக்ஸ்க்கும் இண்டெக்ஸ் கொடுத்துட்டேன். ஏக்கு வந்து 0ன்னு இண்டெக்ஸும், பிக்கு வந்து 1 அப்படின்ற இண்டெக்ஸும், சிக்கு வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டேன், டிக்கு வந்து 3. ஏன்னா வந்து இண்டெக்ஸ்லாம் பார்த்தா அரேயில் எப்படி வரும், சீக்வன்ஸாக இருக்கும். பார்த்தோன்னா இண்டெக்ஸ்க்கெலாம் ஒரு அரே, சிங்கிள் அரே கொடுத்துட்டேன். அப்புறம் வேர்டெக்ஸ்க்கெலாம் ஒரு அரே, சிங்கிள் அரே கொடுத்துட்டேன். இப்போது இந்த எட்ஜஸ் இருக்குல்ல, இந்த எட்ஜஸை வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். இப்போ நான் எட்ஜஸ் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். இண்டெக்ஸு 3யோட கனெக்ட் ஆகிருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 3னா நமக்கு டி. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 1ஓட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது 1 அப்படின்னும் போது இங்கே பி வெர்டெக்ஸோட கனெக்ட் ஆகிருக்கா. அதுக்கப்புறம் வேறு என்ன எட்ஜஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன். ஏல அப்போது சியோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது சிக்கு வந்து என்னது 2. அப்போது அப்புறம் இந்த 3 தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால கடைசி நோடு வந்து நமக்கு நல்லாயிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பி பார்க்குறேன். பி வந்து எந்தெந்த வெர்டெக்ஸ் வந்து எந்தெந்த வெர்டெக்ஸோடு அதோட எட்ஜ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 0ஓட இருக்குது, 2ஓட இருக்குது. அதாவது 0னா நமக்கு ஏ, 2னா என்னது சி. அதேமாரி சியை பார்க்குறேன். சி வந்து 1ஓட இருக்குது. 1னா பி, 0னா ஏ. அதுக்கப்புறம் டி பார்த்தோன்னா ஏவோட மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து லிஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். இதில் நம்ம மெமரியில் இது தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக ப்ரோக்ராம் எழுதிடலாம். பார்த்தோன்னா டைரக்டட் வெயிட்டட் கிராஃபுக்கு ஒரு எக்ஸாம்பிள் லிஸ்ட்டை வச்சு பார்க்கலாம். இதுதான் வந்து டைரக்டட் வெயிட்டட் கிராஃப். ஏன்னா இங்கே டைரக்ஷனும் இருக்குது, வெயிட்டடும் இருக்குது. இதை சொல்லும் போது அதே மாதிரி தான் நான் சிங்கிள் அரேயில் மென்ஷன் பண்ணுறேன். இண்டெக்ஸ்க்கெலாம் ஒரு அரே, அப்புறம் வேர்டெக்ஸ்க்கெலாம் ஒரு அரே, அதுக்கப்புறம் அது கனெக்ட் ஆகிருக்க வெயிட்டடையும் டைரக்டடையும் நான் லிங்க் லிஸ்ட்டில் சொல்ல போகிறேன். அப்போது என்ன சொல்லணும், ஏ வந்து எதோட டைரக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லணும், அதோட வெயிட்டடையும் நான் சொல்ல போகிறேன். இப்போ ஏ எடுத்தேன்னா இங்கே பார்த்தோன்னா ஏ வந்து ஏலேருந்து, அதாவது ஒரு வேர்டெக்ஸ் எடுத்தோன்னா அதுலேருந்து கனெக்ஷன் போகணும். அப்போது ஃப்ரம் டு சொல்ல போகிறோம். அப்போது ஏவை எடுத்தோன்னா அதோட டைரக்ஷன் எங்கே இருக்குது, 1ல் இருக்குது. 1னா என்னென்னா பி, 1 பிக்கு தானே கொடுத்துருக்கோம் இண்டெக்ஸு, பியில் இருக்குது. அதோட வெயிட்டட் என்ன 3. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏவோட அட்ஜசன்சி எது சி. சிக்கு வந்து பார்த்தோன்னா இண்டெக்ஸ் என்ன 2 கொடுத்துருக்கோம், அதோட வெயிட்டட் என்ன 2. அதேமாரி பியை பார்க்குறோம். பிக்கு எதுவுமே அட்ஜசன்சி இல்லை, அப்போது நல் கொடுத்துட்றோம். சியை பார்க்குறோம். சி வந்து என்னென்னா பியோட கனெக்டாக இருக்குது. பியோட இண்டெக்ஸ் என்ன 1, அதோட வெயிட் என்ன 1. அப்புறம் டி பார்க்குறோம். டியோட எது கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா ஏ கனெக்ட் ஆகிருக்கு. ஏவோட இண்டெக்ஸ் என்ன 0, அதோட வெயிட் என்ன 4. இந்த மாதிரி தான் வந்து டைரக்டட் வெயிட்டட் கிராஃப் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணால் தான் இந்த வீடியோ மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்யூ.